தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலை எப்போது நடத்தலாம் என்பது குறித்த உத்தேச கால அட்டவணை குறித்த அறிக்கையை மாநில தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். இந்த மாநில தேர்தல் ஆணையம் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ளாட்சி தேர்தல் எப்போது நடத்தப்படலாம் என்பது குறித்த அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ள விவரங்கள் என்னென்ன சுரேஷ்? வணக்கம். அதாவது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெற இருந்த உள்ளாட்சி தேர்தல் உயர்நீதிமன்ற உத்தரவின் காரணமாக ரத்து செய்யப்பட்டது. உயர்நீதிமன்றம் எதற்காக ரத்து செய்தது என்றால், பழங்குடியினருக்கு போதுமான இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என சொல்லி திமுக தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதி கிருபாகரன் பல்வேறு உத்தரவுகளை, அதாவது வேட்பாளர்களுடைய குற்ற பின்னணி உள்ளிட்ட விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்து தேர்தல் அறிவிப்பாணை முறையாக வெளியிடப்படவில்லை என காரணம் கூட்டி அதை இந்த தேர்தல் அறிவிப்பாணையை ரத்து செய்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து மாநில தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது. அதே போல இந்த தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்று திமுக தரப்பில் மற்றொரு வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டது. இது தவிர இந்த தேர்தல் அதிகாரிகள், தேர்தல் நடத்தாதனால அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சிறப்பு அதிகாரிகள் நியமித்ததை எதிர்த்தும் இந்த தேர்தலை நடத்த கோரியும் இன்னொரு வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு எல்லாமே இன்னைக்கு தலைமை நீதிபதி முன்பு விசாரணை இருந்தது. கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது உத்தேச கால அட்டவணையை தாக்கல் செய்ய வேண்டும் தேர்தல் நடத்துவது தொடர்பாக அப்படின்னு சொல்லி தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு மாநில தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. அதன்படி தேர்தல் ஆணையம் இன்னைக்கு சீல் வைக்கப்பட்ட கவரில் தங்கள் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருக்காரு. அந்த அறிக்கையில இந்த என்னைக்கு தேர்தல் நடத்துவது என்பது பற்றிய விவரங்களை சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்கு விசாரித்த நீதிபதிகள் இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்திருக்கிறார்கள். சுரேஷ், இப்போ இந்த மாநில தேர்தல் ஆணையம் அளித்திருக்கக்கூடிய இந்த சீல் வைக்கப்பட்ட உரையில் உத்தேசமாக காலகட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உத்தேசமான காலகட்டத்தில் எப்போது உள்ளாட்சி தேர்தல் நடத்தலாம், ஏதேனும் மாதங்கள் ஏதேனும் குறிப்பிடப்பட்டிருக்குதா சுரேஷ்? இந்த அறிக்கை என்பது சீல் வைக்கப்பட்ட கவரில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது இந்த அறிக்கையின் நகலை தங்களுக்கு வழங்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் அந்த கோரிக்கையை நீதிபதிகள் ஏற்க மறுத்துவிட்டனர். ஏன்னா சீல் வைக்கப்பட்ட கவரில் தாக்கல் செய்யப்பட்டதுனால இது நீதிமன்ற ஆவணம், ரகசிய ஆவணம். அதனால இந்த விவரங்களை தர முடியாது அப்படிங்கிற மாதிரி நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க மனுதாரர்களுக்கு. அதனால இந்த அந்த அறிக்கையிலே என்னென்ன அம்சங்கள் செல்லப்பட்டிருக்கிறது என்ற விவரங்கள் நமக்கு தெரிய வரவில்லை.